இந்த மக்கள என்ன காப்பாத்தணும். கேட்கிறாருன்னா அவரு, அவர் நீங்களே ஐஆர் ஆகி உலகை வழிநடத்துவீர்களான்னு கேட்கறதுக்கு தான் அப்படி கேட்டிருக்காரு. இல்ல அசோக்குமார் அவர்கள். ஐயாருன்றது ஆகுறது இல்லைங்கய்யா. அது ஆல்ரெடி என்ன விதை இருக்குதோ அந்த அந்த மரம் தானே முளைக்கும்ன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அதுக்காக படைக்கப்பட்டிருக்கோன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பணிகள நம்ம ஒரு 25 வருஷமா பண்ணிட்டுருக்கோம். அதனுடைய ம். அடுத்த கட்ட நகர்வு தான் இப்ப வெளிப்படுற கட்டம் வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அரசியல் போர்வாளாக விஜய் அவர்கள் என்னோடு இணைவார்கள். நவேச சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க. ஆன்மீக போர்வாளாக ரஜினிகாந்த் அவர்கள் எம்மோடு இணைவார்கள். இந்த நவேச சித்தாந்தத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க. உண்மையில் இந்த நவேச சித்தாந்தத்தை தான் நான் இம்மார்ட்டல் ரூலர், இம்மார்ட்டல் கான்செப்ட் என்று கூறுகிறேன். அழிவில்லாத ஆட்சியாளர், அழிவில்லாத கருத்து, அழிவில்லாத கொள்கை என்று கூறுகிறேன். அதனது நிறுவனர் என்ற முறையில் அது என் மூலியமாக வெளிப்படுகின்ற என்ற ஒரு காரணத்தினாலும், தவறான மனிதர்கள் தங்களை ஐயார் என கூறிக்கொண்டு இந்த சமூகத்தை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்ற காரணத்தினாலும் தான், என்னை நான் ஐயாராக வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்த கட்டாயம் ஏற்பட்டது. தவறான மனிதர்களே